நீங்க இந்த இடத்துக்கு 40 வருஷம் ஆயிட்டு, இப்ப 45 வருஷம் ஆயிட்டு, எவ்வளவு காலத்தை தாண்டி வந்தீங்க, எவ்வளவு தவறுகளை செஞ்சீங்க, அல்லாஹ் இப்ப எவ்வளவு அருள் தந்திக்கிறான், உங்களுக்கு சமுதாயத்துல கௌரவம் என்ன, கண்ணியம் என்ன யோசிக்க பாப்போம். கண்ணால கண்ணீர் உங்களுக்கு ஓடும், உங்களுக்கு கண்ணால கண்ணீர் நிச்சயமாக ஓடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிறைய ஞாபகப்படுத்துவார்கள். நபி அவர்கள் உங்களுக்கு தெரியும் தானே, ரசூலுல்லாஹ் எவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டிருந்தாங்கன்னு தர வாழ்க்கையில. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு நபி தோழர் ஒரு சஹாபி ஒரு தாபீன் கேட்கிறாரு, நபி உங்களோட வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள்லயே உங்களோட மனசை பிடிச்ச தாக்கமான சம்பவம் எது? ஆயிஷா சொல்றாங்க, ஒரு நாள் இரவு என்னோட ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறார். நபியோட மனைவிமாரிலே கன்னிப்பெண் அவதான். நபி அவர்கள் என்னோடு தூங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே தரீனி யா ஆயிஷ், ஆயிஷாவை என்னை விட்டு விடு. என்ன விட்டுறா, இன்றைக்கு என்னது நாங்க வந்து என்னை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம என்னை தொலை விடு, இன்றைக்கு நான் உன்னை விட்டு விலகி இருக்க போறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆனா அந்த மனைவியோட புத்திரீதியான பதில பாரு, இந்த மாதிரி எங்கட ஏதாவது போயிருந்து என் மனைவி சொல்லுவாங்க தொலைஞ்சு போங்கன்றாங்க, அவ்வளவுதான். ஒரு வசனம் சிம்பிளா முடிஞ்சிடும். ஆனா ரசூலுல்லாஹ்ங்கட மனைவியோட வசனத்தை பாத்தீங்களா எப்படின்னு சொல்லி, ரசூலுல்லாஹ் மனைவியோட வசனம், இன்னி உஹிப்பு குர்பக் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களோட நான் நெருங்கிக்கிறத தான் விரும்புறேன், எப்பயுமே உங்களோட நெருங்கி இருப்பதை தான் நான் விரும்புகிறேன். வ உஹிப்பு அன் தஅபுதல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன். நீங்கள் ஒரு அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வணங்குங்கன்னு சொல்லி இருந்தாலும் கூட சில வேளை மனசுல எனது மனைவியோட ஒரு இறக்கத்தை பத்தி சிந்தனை வரும். உங்களை நெருங்கிக்கிறதையும் விரும்புறேன், நீங்க வணங்குறதையும் விரும்புறேன்னா மனசு எப்படி இருக்கும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புகிறார்கள், தொழுதார்கள், தொழுது அழுதார்கள். ஹத்தா பல்ல தம்ஹு ஹத்தஹு வ லஹியதஹு வ ஹிஜ்ரஹு, கண்ணீர் துளிகள் கன்னங்களையும் தாடியையும் மடியையும் நனைக்கின்ற அளவுக்கு நபியர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் தொழுகையில. ஆயிஷா பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஒரு மனைவி தன் கணவன் தொழுது அழுவதை பார்க்கின்ற ஒரு காட்சி இரவில் எங்கள் வாழ்க்கையில ஒரு நாளாவது நடந்துக்குமா? அந்த அப்படிப்பட்ட ஒரு மனைவி அந்த கணவனோட எப்படி நடப்பா? என் கணவன் இறையச்சம் என்ன, அன்பு என்ன, இரக்கம் என்னன்னு நினைக்கிற மனைவி தன் தவறுகளை எல்லாம் எப்படி அடக்குவா? கற்பனை பண்ணணும் சகோதரர்களே. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி தொழுகிறாங்க. அப்படி தொழுத பின்னாலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, வந்து பேசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அழுறதுக்கு தபுகி வகத் கஃபரல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر, உங்களோட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருக்க, நீங்க ஏன் அழுறீங்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரேன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வசனம் சொன்னாங்க, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டாமா? நான் சின்னத்திலேயே வாப்பா இல்ல, பிறந்து கொஞ்ச நாள்ல உம்மா இல்ல, அதுக்கு பிறகு பாட்டனார் இல்ல, அப்புறம் வளர்த்த பெரியப்பா இல்ல, அதுக்கு பிறகு நாட்டை விட்டு விரட்டப்பட்டாரு, சொந்த 3 பிள்ளைகள் மௌத்து, வளர்ப்பு மகனே அல்லாஹ் மகன் இல்லை என்று சொன்னா இவ்வளவு சோதனை அனுபவிச்ச ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா? அப்ப எதை பார்த்தாங்க? இழந்ததை பார்த்தாங்களா, தந்ததை பார்த்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொன்ன உடனே மறுபடி சொல்றாங்க, லக்கது உன்சிலத் இல்லைல ஆயா, இன்றைய தினம் எனக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டது, வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் பிஹா, யார் அதை ஓதி சிந்திக்கவில்லை அவருக்கு கேடு உண்டாகட்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்லி வக்திலாபில் லைலி வன் நஹாரி என்ற வசனத்தை ஓதுகிறார்கள். வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்தனை உள்ளவர்களுக்கு நான் அத்தாட்சியை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதிட்டு சொல்றாங்க. இதை யார் ஓதி சிந்திக்கவில்லை அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் அவ்வளவு நேரம் அழுகுறாங்கன்னு சொன்னா என்ன காரணமா இருக்கு? தன்னை கடந்த கால வாழ்க்கையை யோசிச்சுக்கிறாங்க, கடந்த கால வாழ்க்கையை யோசிச்சுக்கிறாங்க. அதை நினைச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதல் அழுகுறாங்க. அதான் அப்பலா கூட அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாம். இரவு வேளையில நடந்த சம்பவம், இரவுல இது மாதிரியான ரம்மியமான மனசுல பசுமையான பதிவுகளை வைக்கக்கூடிய சம்பவங்கள் எங்கட குடும்ப வாழ்க்கையில நடந்திருக்கான்னு கற்பனை பண்ண பாருங்க. அந்த கடந்து போற இரவு நேரம் இருக்குதானே, உலகத்திலே மனித வாழ்க்கையிலே ஒரு புனிதமான நேரம் என்று சொல்லணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களோட நெருங்குற நேரம், நான் அவங்களோட நெருங்குற நேரம், ஆனால் உலக மனிதர்கள் எங்களை விட்டு தூரமான நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இரவு நேரத்தில் என்னிடத்திலே வந்தார்கள், என்னிடத்தில் தூங்கினார்கள். நான் தூங்கிவிட்டேன் என்று நினைக்கின்ற அளவுக்கு தூங்கினார்கள். நான் தூங்கிவிட்டேன் நினைச்ச உடனே ஃபகாம ருவைதா, மெதுவாக எழும்பினார்கள். ஆயிஷா தூங்கின நினைச்சு இவ தூங்கல, ரசூலுல்லாஹ் மெதுவா எழும்புறாங்க. ஃபலபிஸ ரிதாஹு ருவைதா, தனது மேலாடையை மெதுவாக அணிந்தார்கள், தனது மேலாடையை மெதுவாக அணிந்தார்கள். ஃபஃபதஹல் பாப ருவைதா, கதவை மெதுவாக திறந்தார்கள். அதாவது செருப்பை மெதுவாக அணிந்தார்கள், போய்விட்டார்கள். நானும் எழும்பினேன், டக்குன்னு என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டேன், எனக்கு மேலாடையெல்லாம் போட்டுக்கொண்டு என்ன செய்தால், அதாவது அப்படி போட்ட பின்னால் உடனடியாக நான்
அதன் பின்னால் உடனடியாக நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். எங்க போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்களோட அவங்க என்னது நாள்கள் பிரிச்சுக்கிறாங்க. எனது நாள்ல எங்க போறாங்க என்று சொல்லி நான் அந்த காரணம் அதுல வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆய்வு செய்ய தான் போனான்றது முடிவுல வழங்கும். போறாங்க. போனால் நபி அவர்கள் தனது தோழர்கள் அடக்கப்பட்ட இடத்திற்கு போனார்கள். தன்னுடைய தோழர்கள் அடக்கப்பட்ட இடத்துக்கு போய் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதான் ஒரு உண்மையிலே இரவு நேரத்தில் ஒரு கணவன் மனைவி கிட்ட நடந்த சம்பவத்தை பாருங்க. ஆயிஷாரெல்லாம் ஒரு தூரத்தில் பார்த்துருக்கிறாங்க. தன் தோழர்களுக்காக நபியர்கள் துஆ கேட்கிறாங்க. அவ்வளவு நேரத்தில் யார ஞாபகம் ரசூலுல்லாஹ்க்கு இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு புனிதமான மனிதர் இருந்தால் இந்த சமுதாயம் எங்கேயோ போய் சேர்ந்தீங்க. தன் இறந்தவர்களை கூட ரசூலுல்லாஹ் மறக்கலையே. அந்த இந்த மாதிரியான ஒரு புனித சம்பவம் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்தார்கள். திரும்பி வர நேரத்தில் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஆயிஷா சொல்றாங்க, மறைஞ்சிக்கண்ணேன். ரசூலுல்லாஹ் நடந்தாங்க, நானும் நடந்தேன். அவர்கள் ஓட்டமும் நடையமா போனாங்க, நானும் ஓட்டமும் நடையமா பெஸ்ட்டுக்கு பேத்துறான் வீட்டுக்குள்ள போய் நானும் ஓட்டமும் நடையமா போனேன். ரசூலுல்லாஹ் விரைந்தார், நானும் விரைஞ்சு போனேன். இருட்டாயிருந்தால் அவசரமா முன்னால போய் கதவை மூடிக்கிட்டேன். இவர்தான் முதலா போனது. இப்ப உள்ளுக்கு போனா ரசூலுல்லாஹ் வராங்க. உள்ளுக்கு எங்க போயிட்டு வந்திக்கிறாங்க? பக்கைக்கு போயிட்டு வந்திக்கிறாங்க. அதை திறந்து பேத்துட்டு மனைவி வந்திக்கிறாங்க. ஒரு இரவுல ஒரு மதீனா வெளியில ஒரு நபியோட நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க. சொன்னாங்களே, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்தில் சிறந்தவர் என்று, நான் எனது மனைவி இடத்தில் சிறந்தவராக இருக்கிறேன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போனா ஹஷ்யா ராபி, அதாவது ஆயிஷா எல்லாம் மூச்சு இறக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன ஆயிஷா மூச்சு இறக்கிறீங்க என்று. லா ஷை என்றாங்க, ஒண்ணுமில்லை என்றாங்க. ஒண்ணுமில்லை என்றாங்க. ஆயிஷா ஒண்ணுமில்லை என்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வசனம் சொல்றாங்க, இதை நீங்க சொல்லணும். என்னன்னு சொல்லணும். சொல்லவில்லை என்றால் எல்லாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு சொல்லி தருவார். எவ்வளவு ஒரு கௌரவமான லைஃப். நீங்க சொல்லலேண்டா எல்லாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு சொல்லி தருவான்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, கேட்கிறாங்க. ஆயிஷா சொல்றதை நம்புறாங்கண்டா எவ்வளவு நம்பிக்கையான வாழ்க்கையா இருக்கணும். கணவன் வெளியே போயிட்டு வாராரு, மனைவி வெளியே போயிட்டு வந்தது மாதிரி மூச்சரைக்குது. சந்தேகப்பட வேண்டிய வாழ்க்கை. அதுதான் ஈமான் அந்த குடும்பத்துல ஓடிய ஓட்டத்துக்கான ஆதாரம். ரசூலுல்லாஹ் ஆயிஷா சொன்னோன்னே ஏத்துக்கிறாங்க. ஆயிஷா சொன்ன தெரியுமா, யா ரசூலுல்லாஹ் இப்படித்தான் நடந்துச்சு, உங்களை தொடர்ந்து வந்தேன், இப்படி தொடர்ந்து போனேன். நபி அவர்கள் செல்லமாக எனது நெஞ்சிலே குத்தினார்கள். செல்லமாக குத்தி விட்டு சொன்னார்கள், உன்னோடு உங்களோடு இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார். எனது தோழர்களுக்காக பிரார்த்திக்குமாறு சொன்னார். எனது தோழர்களுக்காக பக்கீவுக்கு போய் பிரார்த்திக்குமாறு சொன்னார். அதற்காகத்தான் நான் போனேன், பிரார்த்தித்தேன் என்று ஆயிஷா சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்ல, என்ன துஆ கேட்டீங்க நீங்கன்னு கேட்கிறாங்க. நாங்க போனா என்ன கேட்கணும் என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த கபரிலே ஓதுகின்ற ஜனாசாவிலே ஓதுகின்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள்.